ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட சிறப்பான ஒரு பகுதியை நாம் கவனிக்கும்படி ஆண்டவர் நமக்கு கிருபை தருவராக. ஆண்டவருடைய வார்த்தையிலே, தேவனுடைய வார்த்தையிலே இது மிக சிறந்தது, இது கொஞ்சம் சிறப்பு கம்மி, ரொம்ப கீழ்த்தனம் என்ற அந்த குவாலிட்டியில் டிஃப்ரெண்ட் குவாலிட்டிலாம் கிடையாது. ஆண்டவருடைய சத்தியமானது எந்நேரமும் உயர்ந்த தரத்தை கொண்டதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இது சின்ன செய்திங்க, இது சின்ன வார்த்தை என்று எதையும் நம்மால் எடுத்துக்கொள்ள முடியாது. ஆண்டவர் சில இடங்களில் ஆண்டவர் சில வார்த்தைகளை ப்ரெஸ் பண்ணி பேசுவார், அழுத்தி பேசுவார். என்னன்னு சொல்லுவார்? மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு. இன்னொரு சில இடங்களில் பார்க்கும் பொழுது மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால் அது மிகவும் உற்று பார்க்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலும் கூட ஒரு பகுதியை நாம் கவனிக்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இன்னைக்கு மத்திய 24 அதிகாரம் முழு அதிகாரம் படிக்கலான்னு பார்த்தான நேரம் இல்லாததுனால நாம் சில காரியங்களை கவனித்து நாம் கடந்து செல்லும்படி கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. வீட்டில் சென்று மத்திய 24 அதிகாரத்தையும் லூக்கா 21 அதிகாரத்தையும் நீங்கள் படியுங்க. நிச்சயமாகவே அவைகளிலிருந்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். கடந்த சில வாரங்களாக ஒரு பகுதி என்னை உறுத்தி கொண்டே இருந்தது. என்னவென்றால், முடிவு, உலகத்தின் முடிவு, இது கடைசி காலமாகிவிட்டது என்று பல காரியங்களை நாம் என்ன செய்கிறோம்? நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஒரு சபையிலே நாம் அங்கமுள்ளவர்களாக சேர்ந்து நம்முடைய சின்ன வயதிலேயோ அல்லது எத்தனையோ வருடத்தில், எத்தனையோ வயதில் நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாக தேவனுடைய சபையில் சேர்க்கப்பட்ட நாளிலிருந்து இந்த வார்த்தை நாம் கேட்கிறோம். உலகம் முடிவுக்கு வரப்போகிறது, உலகத்தின் முடிவை நீங்கள் கவனித்து பாருங்கள் என்று பல விஷயங்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய சத்திய வேதத்தில் மாத்திரமல்ல, மற்ற நம்பிக்கையில் உள்ளவர்களும் கூட இதை என்ன செய்கிறார்கள்? சொல்லுகிறவர்களாக இருக்கிறார்கள். கலிகாலமாகிவிட்டது, கடவுளுடைய அவதாரம் இந்த விதத்தில் இருக்கும், இப்படி இருக்கும் என்று பல காரியங்களை இந்த உலகத்தில் உள்ளவர்களுக்கு சொல்லுகிறார்கள். அது மாத்திரமல்ல, ஒழுக்கமற்றவர்களாக, நீதியை செய்யாதவர்களாக, நியாயமற்றவர்களாக, அநீதியுள்ளவர்களாக இந்த பூமியில் வாழ்கிறவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனைகளை குறித்து நம்முடைய சத்திய வேதத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. மற்ற நம்பிக்கையில் உள்ளவர்களும் தங்களுடைய வேதங்களில் என்ன செய்திருக்கிறார்கள்? எழுதி வைத்திருக்கிறார்கள். இப்படியாக தவறு செய்கிறவர்களுக்கு கொடுக்கப்படுகிற தண்டனை, தீமை செய்கிறவர்களுக்கு கொடுக்கப்படுகிற தண்டனைகள் என்று பல விதங்களிலே இன்றைக்கு வேற நம்பிக்கையில் இருந்தாலும் சரி அல்லது கிறிஸ்தவத்திற்குள்ள இருந்தாலும் சரி, நாம் என்ன செய்கிறோம்? ஒரு சில விஷயங்களுக்கு நாம் பயந்து போய் நிற்கிறோம். ஆனாலும் மனுஷன் என்ன செய்கிறதில்ல, நான் திருந்த மாட்டேன், என்னுடைய புத்தி என்னவோ, என்னுடைய நினைவு என்னவோ, நான் என்ன செய்யணுமோ அதை மாத்திரம்தான் செய்வேன், கடவுள் மரித்த பிறகு நடக்கிற விஷயத்தை அப்புறம் பார்த்துக்கலாம் என்று ஒதுங்கி விடுகிறார்கள். அதை போலவே சீக்கிரத்தில் இந்த உலகம் அழிய போகிறது, இந்த உலகம் முடிய போகிறது. வேதத்தில் கூட நாம் வாசிக்கிறோம், உலகத்தின் முடிவுக்கு ஆண்டவரே எப்படி அடையாளம் என்று சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவை கேள்வி கேட்கிறார்கள். அதை தான் மத்திய 24 அதிகாரங்களிலே நாம் வாசிக்கிறோம். வேண்டுமென்றால் அந்த வசனத்தை வாசிங்களேன். மத்திய 24 அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. ரெண்டு விஷயம் கேட்கிறாங்க சீஷர்கள். என்னென்ன? ஒன்று, உம்முடைய வருகைக்கும், இரண்டாவது உலகத்தின் முடிவுக்கும். இந்த ரெண்டு விஷயத்தை தான் நீங்களும் நானும் கவனிக்க போகிறோம். உலகத்தில் இருக்கிறவர்களும் சரி, விஞ்ஞானிகளும் சொல்லுகிறார்கள், இன்னும் சில காலத்திலே இந்த பூமி அழிந்து போகும், வாழக்கூடிய பூமியாக இது இருக்காது, மறைந்து போகும், மாறி போகும் என்று விஞ்ஞானிகளும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன என்றால், இயற்கையினுடைய அந்த என்விரான்மெண்டல் சேஞ்ச்னு சொல்லுவாங்க, அந்த மாற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறதுனாலே
சீக்கிரத்தில் இந்த பூமி அழிவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்னும் 50 வருஷத்துல பூமியில தண்ணியே இருக்காது என்று விஞ்ஞானிகள் ஒரு பக்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் என்ன செய்கிறார், மாற்று இடத்தை விஞ்ஞானிகள் உலகத்தில் இருக்கிற மக்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இங்க இல்லைன்னா ஸ்பேஸ்லயாவது போய் வாழலாம், இங்க இல்லைன்னா நாம் நிலாவில் போய் வாழலாம், இல்லைன்னா செவ்வாய் கிரகத்தில் போய் நாம் வாழணும் என்று தேடிக்கொண்டிருக்கிறார்கள். வேதமும் சொல்லுகிறது உலகம் முடிவுக்கு வரும். ஆனால் ஆண்டவர் சொல்லுவார் உடனே வராது. ஆனால் அப்படி என்றால் என்ன அர்த்தம்? கண்டிப்பா இந்த உலகம் முடியும். என்ன ஆச்சரியமான ஒரு விஷயம்! அத்தனை பிரம்மாண்டமாக ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்து சர்வ சேனைகளையும் ஆண்டவர் தமது வார்த்தையினாலே உண்டாக்கி எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்து இந்த உலகம் முடிய போகிறது என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது உங்களுக்கு எனக்கும் கொஞ்சம் கலக்கமா தான் இருக்கு. இந்த உலகத்தில் இருக்கிற மக்களும் அதை ஆமோதிக்கிறார்கள். வேதத்தில் சொல்லியிருக்கிறபடி நடக்குது பாருங்க, வேதத்தில் சொல்லியிருக்கிறபடி இந்த உலகம் அழிய போகுது பாருங்க. வேதத்தில் சொல்லியிருக்கிறது ஆண்டவர் வருகிற அந்த நாளிலே பூமி வெந்து உருகி போகும் என்று சொல்லப்படுகிறது. அடிக்கிற வெயில பார்த்தா பூமிக்கும் சூரியனுக்கும் என்ன செய்கிற இடைவேளை ரொம்ப குறைந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் போச்சுன்னா பூமி உருகி போய்விடும் என்றும் ஒரு பக்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஃபாதர் பெக்மன்ஸ் அவருடைய பாடலில் கூட பார்க்கிறோம், பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும். அதுல ஒரு வரி எழுதியிருப்பார், அந்நாளில் வானம் வெந்து அழியும், பூமி எல்லாம் உருகி விலகி போகும் என்று சொல்லப்படுகிறதே. அப்படி என்றால் இந்த பூமியினுடைய நிலை எப்படியாக மாற்றப்படுகிறது? உலகம் முடிகிறது என்று சொல்லுவதனுடைய அர்த்தம் என்ன? இன்றைக்கு விஞ்ஞானமும் சரி, மற்ற நம்பிக்கையில உள்ளவர்களும் சரி, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்களும் ஒரே விஷயத்தை சொல்றாங்க, இந்த உலகம் முடிய போகுது. உண்மையா இல்லைங்களா? உண்மைதானே? கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிற இன்னும் அதிகமாக அதை நம்புகிறார்கள். இந்த உலகம் முடிய போகிறது. இந்த பூமியினுடைய நிகழ்வுகளை நாம் கவனித்து பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்நாட்கள் என்னவாக மாறுகிறது? குறைந்து கொண்டே போகிறது. இன்னும் சில நூற்றாண்டுகள் கடந்து போகும் என்றால், ஆண்டவருடைய வருகை தாமதமாகி சில நூற்றாண்டுகள் கடந்து போகும் என்றால் மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொல்ல முடியாது. 30 வயது எப்படி ஆகிறது? முதிர் வயது உள்ளவனாக இருப்பான் போல. 30 வயசுல முதிர் வயது உள்ளவனாக மனுஷன் மாறிவிடுவான் என்று பார்க்கிறோம். இப்பேற்பட்ட காரியங்கள் நீங்களும் நான் என்ன செய்கிறோம்? மாறி மாறி நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். நம்முடைய காதுகள் சலித்து விட்டது. டிவியை திறந்தா இந்த பிரச்சனை நடக்கிற காரியங்கள் வேதத்தில் சொல்லி இருக்கிறது போல, கடைசி காலத்தில் அன்பு தணிந்து போகும் என்று சொல்லுகிறது போல இந்த உலகத்தில் அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த செய்தியை நிச்சயமாக கேளுங்கள். காதார இது அங்கங்கே சிந்தனை சிதறடிக்காதபடி தொடர்ந்து கேளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார், இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல வருகிறார் என்பதை நீங்கள் நானும் மிகவும் ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருக்கணும். முதலாவது நாம் கேட்டுக்கொண்டிருக்கிற காரியங்கள் என்னென்ன பல எல்லாருக்கும் தெரியும். ஆனால் சில காரியங்கள் நினைப்பூட்டும்படியாக நான் வாஞ்சிக்கிறேன். காரணம் என்னவென்றால் வேதத்தில் மாத்திரம் அல்ல, நம்மை சுற்றியும் அப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. அன்பு தணிந்து போகும் என்று சொல்லுகிறார்கள். அக்கிரமங்கள் மிகுதியாகும் என்று சொல்லப்படுகிறது. நேற்று தினத்திலே வந்தவர்களுக்கு தெரியும் ஒரு சம்பவம் நடந்தது. என்ன சம்பவம்? தன் குழந்தை 1.5 வயது குழந்தையை, வெளிநாட்டில் நடந்த ஒரு சம்பவம். 1.5 வயது குழந்தையை வீட்டிலேயே வச்சுட்டு அந்த என்ன செஞ்சுட்டாங்க, வீட்டை பூட்டிட்டு அந்த பெண்மணி வெளியில எங்கேயோ போயிட்டாங்க. 10 நாள் கழிச்சு வந்து பார்த்து அந்த குழந்தை இறந்து போய் கிடக்கு. அந்த குழந்தையை வளர்ப்பதற்கு அவங்களுக்கு முடியல. ஆனா என்ன செஞ்சுட்டாங்க? கொல்ல வேண்டும் என்று சொல்லி, எப்படியாவது சாக வேண்டும் என்று சொல்லி என்ன செஞ்சுட்டாங்க? வீட்டிலேயே அந்த குழந்தை மரித்து போனது. அது கதறுகிறது, அழுகிறது. அன்பு மனுஷனிடத்திலே என்ன செய்கிறது? தணிந்து போகிறது என்று நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு சாதாரணமாக இருக்கிற நம் வண்டி ஓட்டுகிற விஷயத்திலே, வாகனத்தை ஓட்டுகிற விஷயத்திலே மனுஷனுக்கு இன்னைக்கு பொறுமை இல்லை. பொறுமையை என்ன இழந்தவனாக நான் என்கிற அந்த எண்ணத்தோடு கூட நான் முன்னாடி போகணும், நான் போகணும், நான் முன்னாடி போகணும், மற்றவங்க என்ன செய்யறாங்க, என்ன பண்றாங்க, ஏது வராங்க, தான் வசதியா இருந்தா போதும். ரோட்லயே ஓரத்துல ரோட்டு மேல என்ன செய்யறாங்க?
டூ வீலரை விட்டுட்டு போயிடுறாங்க. அது நிமித்தமாக என்ன செய்கிறது, விபத்துகள் ஏற்படுகிறது நாம் பார்க்கிறோம். ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக, ஒரு வருடத்துக்கு முன்பாக நினைக்கிறேன், ஜூடி நம்முடைய வேப்பம்பட்டில் இந்த ஸ்டேஷனுக்கு ரைட்டில் போகிற அந்த ரூட்டில் நிறைய வண்டி நின்றுட்டு இருந்தது. ஒரு கார் ஒன்று போச்சு, அந்த இனோவா. ஆகவே வண்டியை ஓரம் நிறுத்தும் போது என்ன ஆயிடுச்சு, பள்ளத்தில் இறக்கியாச்சு. இறக்கிட்டு அவரால் ஏன் அந்த சைடு போக முடியல, அந்த பக்கம் 2 வண்டி ரோட்லேயே அந்த தார் ரோட்டு மேலே நிறுத்தி வச்சிருக்கிறாங்க, போக முடியல. நான் இறங்கின பிறகு அந்த போயிட்டு வண்டி பின்னாடி எடுக்கலான்னும் போது ஜூடி பிடிக்காம இருந்திருக்கா, கீழே விழுந்துட்டா, தலையில் நல்ல அடி மகளுக்கு. அதை பார்த்த உடனே எனக்கு கோபம் வந்து அங்கே இருக்கிறவங்கலாம் திட்ட, வண்டி தூக்கி உள்ளே போடு, நீ உங்கள் வண்டியாது 2 வண்டியும் பிடிச்சி என்ன செய்த, அவங்க வந்தவங்களை திட்டி என்ன செய்கிறோம், மற்றவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவனாக மனிதன் இருக்கிறான். மற்றவனை பாதிக்கிறேன் என்ற அறிவற்றவனாக மனிதனுடைய எண்ணம் போய்கொண்டிருக்கிறது. கொஞ்சம் கூட என்ன இல்லைங்க, காமன் சென்ஸ் இல்லாதவனாக மனிதன் போய்கொண்டிருக்கிறான். அறிவற்றவனாக மனிதன் போய்கொண்டிருக்க. கடைசி காலத்தில் அறிவு பெருகும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அறிவு எதில் பெருகுகிறது என்பதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். தனக்கானவைகளே மனுஷன் என்ன செய்கிறான், யோசிச்சு ரோட்ல வண்டி விடுறதுல பிரச்சனை, வண்டி எடுக்கிறதுல பிரச்சனை, ஓடுறதுல பிரச்சனை. ரிவர்ஸ் எடுக்கும் பொழுது அவன் பாட்டுக்கு ரிவர்ஸ் எடுத்துட்டு வரான். எவன் என்ன ஆனா நமக்கு என்ன, அஜாக்கிரதையாக பல காரியங்களை மனிதன் என்ன செய்கிறான் என்று பார்க்கிறோம். சமீபத்தில் கூட ஒரு விஷயத்தை வீடியோவில் பார்த்தேன். குறைந்த வயது, அதாவது 18 வயசுக்கு இல்லாதவங்க வண்டி ஓட்டக்கூடாது, அது சட்டம். 16-15 வயசு தான் இருக்கு அந்த பையனுக்கு. வண்டி வேகமாக ஓட்டி காரில் இடிச்சு கீழே விழுந்து கூட வந்தவன் மரித்து போனான். இவன் உட்கார்ந்துட்டு இருக்கான். இன்றைக்கு நம்முடைய நிலை எப்படியாக மாறிக்கொண்டிருக்கிறது. மற்றவர்களை நான் என்ன செய்கிறேன், காயப்படுத்துகிறேன், கஷ்டப்படுத்துகிறேன், துன்பப்படுத்துகிறேன் என்பது கூட தெரியாமல் ஒரு பேச்சு, சில பேர் பேச்சை கூட பேசிட்டு அவங்க பாட்டு போயிடுறாங்க. ஆனால் அந்த வார்த்தை நம்ம எத்தனை காயப்படுத்துகிறது. சாகர வரைக்கும் அதை நினைச்சிட்டு சில பேர் அப்படியே இருந்துடுறாங்க. காரணம் என்னவென்றால், மனுஷனுடைய இருதயத்தில் அன்பு தணிந்து போய்விட்டது. இன்னொன்று சொல்லணும், நான் அன்பு தணிந்து விட்டது என்று சொல்வதை காட்டிலும் அன்பு வேறு இடத்துல காட்டும்படியாக மனிதன் முற்பட்டு கொண்டிருக்கிறார். தன் ஆசைகளை நிறைவேற்றும்படியாக, தன் இச்சைகளை நிறைவேற்றும்படியாக மனுஷன் போய்கொண்டிருக்கிறான் என்று பார்க்கிறோம். முடிவு காலத்திலே, அதாவது கடைசி காலத்தில் இவைகளெல்லாம் சம்பவிக்கும் என்று வேதம் சொன்னால் நாம் அநேக காரியங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வசனங்களை தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் 2 விஷயத்தை ஆண்டவர் பேசிட்டே இருப்பார். 2 கேள்வி கேட்டாங்க. ஒன்று, உம்முடைய வருகை எப்பொழுது நடக்கும்? 2வது, இந்த உலகத்தினுடைய முடிவு எப்போது ஆண்டவரே? இந்த 2த்திற்கும் ஆண்டவர் மாறி மாறி பதில் சொல்லிக் கொண்டிருப்பார். இது பிரிச்சு பார்க்கிறவர்களாக நீங்கள் நானும் இருக்கணும். அவங்க கேட்டவுடனே ஆண்டவர் சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுங்களா? இந்த 2 கேள்வி கேட்டவுடனே ஆண்டவர் அவர்களுக்கு சொன்ன காரியத்தை நீங்கள் படிங்க. 4வது வசனம். ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இதுதான். ஒருவனும் உங்களை ஏமாற்றாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருங்கள். எச்சரிப்பு என்கிறது உலகம் முடிவுக்கு வந்து விட்டது. ஆண்டவர் சொன்ன அடையாளங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த உலகம் சீக்கிரம் முடிஞ்சிட போகுது. ஆகவே ஆண்டவரோட வருகைக்கு ஆயத்தமாக இருங்கள் என்று எச்சரிப்பை சொல்லுகிறது போல நீங்கள் நானும் எடுத்துக்கொள்கிறோம். இன்றைக்கு திருச்சபையின் மக்கள் மத்தியிலே இந்த எச்சரிப்பு தான் போய்கொண்டிருக்கிறது. என்ன, இந்த உலகத்திலே பார்க்கிறீர்களே, பாழாக்குகிற அருவருப்பர்களை நீங்கள் பார்க்கிறீர்களே, ஆண்டவருடைய வருகை சமீபமாகிவிட்டது, எச்சரிக்கையுள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நீங்கள் நானும் கவனிக்க வேண்டியது, ஆண்டவருடைய வருகை வரப்போகிறது, ஆகவே அதற்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்ற விதத்திலே தெய்வம் இங்கே பேசல. ஆனால் இன்றைக்கு திருச்சபை அதை தான் பேசிக் கொண்டிருக்கிறது. நான் சொல்லும் பொழுது அது நிச்சயமா உங்களுக்கும் புரியும். இயேசு வருகிறார், இயேசு வருகிறார், இயேசு வருகிறார். ஏற்கனவே இந்த செய்தியில சில செய்தியில் இது குறித்து சொல்லியிருக்கிறேன். இயேசு வருகிறார் என்கிற செய்தி, இயேசு வருகிறார் என்ற சுவிசேஷம்
புறஜாதிகளுக்கு அல்ல. ஆனால் இன்னைக்கு புறஜாதிகள் மீட்டிங்ல, சுவிசேஷ கூட்டங்களில் இயேசு வருகிறார் என்று சொல்லி உலகத்திற்கு என்ன செய்கிறோம்? உரக்க சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அப்ப யாருக்குங்க அது? இயேசு வருகிறார் என்ற செய்தி யாருக்கு? திருச்சபைக்கு, திருச்சபையின் மக்களுக்கு தான். அவைகளை நாம் சொல்ல வேண்டும். ஆண்டவரோட வருகை குறித்து நாம் சொல்ல வேண்டும். ஆனால் இன்றைக்கு என்ன செய்கிறது திருச்சபை? வெளியில் இருக்கிறவங்களுக்கு சொல்றோம், இந்த உலகம் அழிய போது, ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார், மனம் திரும்புங்கள். இயேசுவின் வருகை குறித்து உலகத்திற்கு சொல்லும்படியாக ஆண்டவர் எங்கேயும் சொல்லல. தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லுகிறார், தம்முடைய மக்களுக்கு சொல்லுகிறார். அதாவது திருச்சபையின் மக்களுக்கு ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்ப வெளியில இருக்கிற புறஜாதிகளுக்கு என்ன செய்தி, என்ன சுவிசேஷம்? பாவங்களிலிருந்தும் சாபங்களிலிருந்தும் வியாதிகளிலிருந்தும் நோய்களிலிருந்தும் விடுதலையாக்குகிறவர் உலக இரட்சகர் இயேசு என்பதை அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். வருகை குறித்து அல்ல. அவர்கள் கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு திருச்சபைக்குள்ள வந்த பிறகு அவர்களுக்கு கிறிஸ்துவின் வருகை குறித்து சொல்ல வேண்டும். ஆனா இன்னைக்கு அப்படியே தலைகீழ, இன்னைக்கு அப்படியே தலைகீழ மாறி போச்சு. வருகை குறித்து என்ன செய்கிறோம்? சுவிசேஷ கூட்டத்திலையும் திருச்சபையின் பிரசங்கங்கள்ல ஆண்டவர் உன் கண்ணீரை துடைப்பார், உன் வியாதியை மாற்றுவார், உன் நோயை நீக்குவார். ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஒருவனும் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையுள்ளவர்களாக இருங்கள். என்ன எச்சரிப்பு நமக்கு இருக்கணும்? எந்த எச்சரிப்பை நாம் கொண்டவர்களாக இருக்கணும்? உலகத்தின் முடிவு அது ஒரு பக்கம். கிறிஸ்தவம், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள், அவர்கள் கொண்டிருக்க வேண்டிய எச்சரிக்கை ஒன்று உண்டு. ஆண்டவர் வந்துருவார் என்ற பயத்தில் நாம் ஆயத்தப்படக்கூடாது. அது எப்படி ஆயிடும் தெரியுங்களா? ஏமாற்றுகிற பிள்ளைகளைப் போல அது மாறிவிடும். அப்பா வீட்டுக்கு வராருன்னு தெரிஞ்ச அந்த சத்தம் கேட்ட உடனே பிள்ளைகள் கப்சிப்புன்னு போய் உள்ள போய் புக் எடுத்து உட்கார்ந்து படிக்கிறது போல நடிக்கிறார்களே, அதை போலதான் கிறிஸ்தவம் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது. அப்பா வராருன்னு ஆயத்தமா, அப்பா வந்த உடனே ஓடி போய் சந்தோஷமா நான் என்ன செய்யணும்? கட்டி பிடித்து ஆனந்தமாக இருக்கணும். அப்ப நான் என்ன செய்யணும்? எல்லாவற்றுக்கும் நம்ம ஆயத்தம் உள்ளவனாக நாம் இருக்க வேண்டும். எல்லாம் அது காலத்தில் அதை செஞ்சு நம்ம உட்கார்ந்து இருந்தோம்னா, அப்பா வந்தோட சந்தோஷமா கையை பிடிச்சிட்டு அப்பா ஏதாவது வாங்கிட்டு வந்து இருக்கிறாரா என்று பிள்ளைகள் ஓடி போய் கட்டி பிடிக்கிறது போல நீங்களும் நானும் இயேசு எப்ப வராருன்றது முக்கியம் இல்லை, அவர் எப்ப விழுந்தாலும் நான் ஆயத்தம் உள்ளவனாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர் வராரு என்பதற்காக ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. அவர் எப்போ வந்தாலும் நான் ஆயத்தம் உள்ளவனாக இருக்கணும். படிக்கிற நேரத்தில் படிச்சு வச்சிருக்கணும். ஸ்கூல்ல இருந்து வந்தவனே ட்ரெஸ்ஸை மாற்றணும், குளிக்கணும், முகம் கழுவிட்டு உட்காந்து ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்டுட்டு படிங்க. நான் ஏன் ஃபர்ஸ்ட் படிக்கணும்? அதாவது பிள்ளைகள் ஆயத்தமாக இருக்கிறது என்றால் தன் வேலைகளை தான் சரிவர அவர்கள் செய்து கொண்டிருக்க வேண்டும். அப்போ 7 மணிக்கு அப்பா வரேன்னா அந்த நேரத்தில் படிக்க தேவையில்லை. என் பிள்ளை 6 மணிக்கே படிச்சு முடிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கு. 6:30 படிச்சு எல்லாம் எழுதி ஹோம்ஒர்க்லாம் முடிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கு. அப்பா வந்த உடனே ஓடி போய் கட்டி பிடிக்கிறேன். அப்பா கேட்குற ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டேன். அப்போ நான் எப்பயோ முடிச்சிட்டேன். என்ன எனக்கு வாங்கிட்டு வந்திருக்கீங்க? என்ன எனக்கு வாங்கிட்டு வந்திருக்கீங்க? இந்த இதை வாங்கியிருக்கு, எனக்கு இது வேணும்ப்பா, வா கடைக்கு போகும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஆயத்தம். இன்றைக்கு திருச்சபையின் மக்கள் மத்தியில என்ன செய்யறாங்க? பயமுறுத்துறாங்க. ஆண்டவர் வந்துருவார், ஆண்டவர் வந்துருவார். இன்னைக்கு அப்படிதான் அம்மா சொல்லுவோம், அப்பா வந்துருவாரு சீக்கிரம் படி, அப்பா வந்துட போறாரு சீக்கிரம், இல்லை அப்பா கிட்ட நான் சொல்லிடுவேன். இன்றைக்கு பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள்? தங்களுடைய காரியத்திலே ஒழுக்கமற்றவர்களாக இருக்கிறபடியினாலே, டிசிப்ளின் இல்லாமல் இருக்கிறபடியினாலே பெரியவர்கள் வரும் பொழுது அவர்களுக்கு பயம் ஏற்படுகிறது, அவர்களுக்கு திகில் ஏற்படுகிறது. அவர்கள் தங்களை என்ன செய்கிற ஒளித்துக் கொள்ளுகிறார்கள். ஓடி போய் புக் எடுத்துட்டு உட்கார்ந்துடுறாங்க, புக்கை வச்சு முகத்தை மறைச்சு உட்கார்ந்துறாங்க. காரணம் என்ன? ஆயத்தம் இல்லை.
தன் வேலைகளை சரியாக செய்யாதவனாக மனுஷன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆதம் அப்படிதான் இருந்தான். ஆதம் தன் வேலையை சரியாக செய்யாததனாலே தெய்வம் வரும் பொழுது தன்னை ஒழித்துக் கொண்டான். இன்றைக்கும் கிறிஸ்தவம் ஆதாமை போல ஒழித்துக் கொண்டிருக்கிறது. தங்களை மறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஐயோ, ஆண்டவர் வந்துருவார், ஆண்டவர் வந்துருவார், ஆண்டவர் வந்துருவார். இன்னைக்கு அதனால என்ன செஞ்சுட்டாங்க? போலியா மக்களுக்கு முன்னாடி, ஊழியக்காரர் முன்னாடி, பிரசங்கம் பண்றவங்களுக்கு முன்னாடி, உலக மக்களுக்கு முன்னாடி தன்னை பரிசுத்தம் போல காட்டிக்கொண்டு ஆண்டவர் வருகிறதுக்கு நான் ஆயத்தமுள்ளவனாக இருக்கிறேன் என்று இன்றைக்கு திருச்சபை போய்க் கொண்டிருக்கிறது. 24 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் வந்தா பரலோகம் போயிடுவேன். வெள்ளை துணி உடுத்திட்டு நான் என்ன செய்றேன்? எப்போ வெள்ளை துணி தான், ஒயிட் ட்ரெஸ் தான். நான் ஒரு பரிசுத்தவான். நான் என்ன செய்கிறது இல்லை, மருந்து எடுக்கிறதில்லை. நான் ஒரு பரிசுத்தவான், கர்த்தரை நம்பி இருக்கிறவன். தன்னை பரிசுத்தம் உள்ளவனாக, நீதி உள்ளவனாக, கர்த்தருடைய வருகைக்கு தன் ஆயத்தம் உள்ளவனாக இருக்கிறேன் என்று என்ன செய்கிறது? மாயையாக வஞ்சிக்கப்பட்டு இன்றைக்கு கிறிஸ்தவன் தன்னை ஆயத்தம் உள்ளவனாக இருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. இன்னொரு கூட்டம் தெரியுங்களா? இன்னொரு கூட்டம் இருக்கிறது. அது என்ன சொல்லுகிறது? 144,000 பேர் கர்த்தருடைய சமூகத்தில் தேவனுடைய மகிமையிலே நிற்கிறார்களே, அவர்கள்லாம் நாங்கள் தான் என்று பெந்தகோஸ்தே சிபிஎம் இருந்தது, இப்ப டிபிஎம் மாறினது. சிலோன் பெண்டிகாஸ்டல் மிஷன் என்று சொன்னது தி பெண்டிகாஸ்டல் மிஷனாக மாறின அந்த ஸ்தாபனத்தை, அந்த உபதேசத்தை உடையவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் 144,000 பேர் நாங்கள் தான். அப்ப உன் சபையில் இருக்க மீதி பேர் எங்க? யாரு? உன் சபையில் இருக்கிற மீதி பேர் யார்? பாவிகளா? தன்னை எதற்காக ஆயத்தம் பண்ணுமோ அதற்காக திருச்சபை ஆயத்தம் பண்ணல. இன்றைக்கு ஆண்டவரோட வருகைக்கு பின்பாக நடக்கிற கூட்டம் ஆண்டவருடைய பலிபீடத்தின் கீழே நின்று 144,000 பேர் நிற்கிறார்கள். விண்வஸ்திரம் தரித்தவர்களாக நிற்கிறார்கள். அதை வைத்து ஒரு பாடலும் எழுதியிருக்கிறார்கள். அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவரம் இயேசுவின் பொற்றலத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். காரணம் என்ன தெரியுங்களா? கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தப்படுவது எப்படி என்பது தெரியாமலே இன்றைக்கு கிறிஸ்தவம் ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆண்டவர் எதற்கு ஜாக்கிரதையா இருக்குன்னு சொன்னார்? வஞ்சிக்கப்பட்டு விடாதீர்கள் என்று எதற்கு ஆண்டவர் சொன்னார்? தொடர்ந்து வசனங்களை வாசிக்கும் பொழுது நம்ம பார்க்க முடியும். என்ன பார்க்க முடியும்? கள்ள உபதேசங்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள கிறிஸ்துக்கள். இதோ அவர் வனாந்திரத்தில் இருக்கிறார், அவர் வீட்டின் அறைக்குள்ள இயேசு இருக்கிறார் என்று சொல்லுவார்கள் என்றால் நம்பாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதெல்லாம் நடக்குதா? நடந்து கொண்டிருக்கிறது. அதெல்லாம் நடக்குதா? நடந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவ மக்கள் இன்னும் தெளிவா சொல்லணும்னா, இயேசுவின் சீஷர்களாக இயேசுவை பின்பற்றுகிறவர்கள், ஆண்டவர் சொல்றார், பூமி அதிர்ச்சி நடக்கும், பஞ்சம் பசி உண்டாகும், கொள்ளை நோய்கள் உண்டாகும், ஆனால் முடிவு உடனே வராது. ஆனா ஆண்டவர் ஒரு வார்த்தை அழகா சொல்லுவார், இதற்காக நீங்கள் பயப்படாதிருங்கள். இந்த தொடர்ந்து வசனங்களை வாசிக்கும் பொழுது நம்மால் அதை பார்க்க முடியும். 5ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. கலங்காதபடி எச்சரிக்கையா இருங்கள். காரணம் என்ன தெரியுங்களா? இதற்கெல்லாம் நீ கலங்கக்கூடாது. இப்படி கேள்விப்படும் பொழுது, இப்படி எல்லாம் நடக்கும் பொழுது நாம் அச்சப்படக்கூடாது, பயப்படக்கூடாது, நாம் கலங்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுவதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? அது நம்மை சேதப்படுத்தாது. தெளிவா சொல்லனா, கிறிஸ்துவை பின்பற்றுகிற தம்முடைய சீஷர்களை, தம்மை பின்பற்றி வருகிற
தம்முடையவர்களை இந்த காரியங்களின் உலகத்தின் காரியங்கள் சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. ஆகவே அதை குறித்து நீ பயப்படணும் அவசியம் இல்லை. பூகம் நடக்கதா நடக்கட்டும், சுனாமிகள் வருகிறதா வரட்டும், கொள்ளை நோய்கள் வந்து கொண்டிருக்கிறதா வந்து வரட்டும், மனுஷன் இன்னொரு மனிதனுக்கு விரோதமாக எழும்புகிறான எழும்பட்டும், ஒரு நாடு இன்னொரு நாடுக்கு விரோதமாக எழும்புகிறதா எழும்பட்டும், எல்லாவற்றையும் நீங்கள் கேள்விப்பட்டாலும் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஏன்னா அது உனக்குரியதல்ல, அது உனக்கானதல்ல, அது உன்னை சேதப்படுத்தாது. ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவத்திற்குள்ள என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறோம்? கிறிஸ்தவர்கள் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற காரியங்கள் என்ன? இந்த உலகம் முடிய போகிறது, நடக்கிற சம்பவங்களை பாருங்கள். ஆண்டவர் சொன்னாரே எல்லாம் நடந்துட்டு இருக்கிறது, ஆண்டவர் சொன்ன மாதிரியே நடந்துட்டு இருக்கிறது என்று சொல்லுவாங்க. ஆண்டவர் நடக்க போகிறதை ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் சொன்னது நடக்கலங்க, நடக்க போகிறதை ஆண்டவர் நமக்கு அறிவித்தார். திரும்பவும் சொல்றேன், ஆண்டவர் சொன்னது நடக்கல, ஆண்டவர் சொன்னதுனால இதெல்லாம் நடக்குது அப்படி அல்ல. நடக்க போகிறதை முன்னெச்சரிப்பாக தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இவைகளை சொன்னார். ஹல்லேலூயா. சீஷர்களுடைய கேள்வி இது. யாருடைய கேள்விங்க? சீஷர்களுடைய கேள்வி. அவங்க கேள்வி கேட்கலன்னா ஆண்டவர் இதை சொல்லியிருக்கவே மாட்டார். காரணம் என்ன தெரியுங்களா? இதை குறித்து அவருக்கு ஒரு கலக்கமும் இல்லை, ஒரு காரியமும் அவருக்கு என்ன செய்யலங்க, அதை குறித்துதான சிந்தனை இல்லை. அவன் கேட்ட உடனே ஆண்டவர் இதை சொல்ல ஆரம்பிக்கிறார். காரணம் என்ன? திருச்சபைக்கு, தம்முடைய பிள்ளைகளை தம்மை பின்பற்றுகிறவர்களுக்கு இவைகள் நடந்தாலும் நடக்காம போனா என்ன காரியங்கள் இருந்தாலும், ஒருவேளை அதில் நீயும் ஒரு பங்குள்ளவனாக, அதில் பாதிக்கப்படுகிறவனாக இருந்தாலும் அதை உன்னை சேதப்படுத்தாது. ஆண்டவர் அதை தெளிவாக அறிந்தபடினால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், கலங்காதிருங்கள், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. நீங்கள் கலங்காமலும் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருங்கள் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இங்கு ரெண்டு விதத்திலே ரெண்டு கேள்விக்கு ஆண்டவர் இங்கே மாறி மாறி பதில் சொல்லுகிறார். ஒரு பக்கத்திலே உலகத்தின் முடிவு, இன்னொரு பக்கத்திலே இயேசுவினுடைய வருகை. உம்முடைய வருகை எப்பொழுது இருக்கும்? அநேக காரியங்களை இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுத்து வந்தார். இந்த சம்பவங்கள்லாம் பார்த்த உடனே ஆண்டவர் ஏற்கனவே அங்கேதான் இருக்கிறார். எங்க? அவங்க முன்னாடி தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறார், மாம்சத்தில் அவர்களோடு கூட தான் இருக்கிறார். ஆனால் அவர்களுக்கு ஏன் அந்த கேள்வி? நீர் எப்பொழுது வருவே? ஆல்ரெடி வந்தாச்சே, ஆல்ரெடி இயேசு கிறிஸ்து அங்கேதான் இருக்கிறாரு. இந்த கேள்வி நிச்சயமாகவே ஒருத்தர் இருக்கிறார், ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க, ஒரு விருந்தாளி வந்திருக்கிறாங்க. வந்த உடனே நீங்க எப்போ வருவீங்க என்று கேட்போமா? நீங்க எப்போ வருவீங்க, எந்த சமயத்துல வருவீங்க, ஏதாவது கொஞ்சம் சொல்லிட்டு போங்களே என்று நாம் ஏதாவது கேட்போமா? இல்லை. அப்படி என்றால் அந்த இருவருக்கும் இடையே முன்பாகவே ஏதோ ஒரு உரையாடல் இருந்து கொண்டிருக்கிறது. இப்ப நான் வந்துட்டு போயிடுறேன், ஆனா திரும்பி ஒரு வாட்டி வரும் பொழுது நான் இங்கே தங்கியிருப்பேன் என்று சொல்லி பேசி இருக்கிறார்கள் என்றால் அப்ப கேட்பாங்க, சரி சீக்கிரம் கிளம்பிடுறீங்க, இப்போ அடுத்து நீங்க எப்ப வர போறீங்க? ஏன்னா அதுக்குரிய காரியங்களை நாங்கள் அறிந்து கொள்ளும்படி எங்களுக்கு கொஞ்சம் வீட்டுக்கு வந்தீங்கன்னா நீங்க படுக்கிறதற்கு, அந்த விஷயங்களுக்கு வீட்டை சரிபடுத்துவதற்கும் ஆயத்தப்படுத்துவதற்கும் எங்களுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும் என்று கேட்கிறது போல இங்கே சீஷர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால் அங்கே இருக்கிற கிறிஸ்துவிடத்தில் கேட்கிறார்கள், நீர் எப்போ வருவீர்? காரணம் என்னவென்றால் இப்பொழுது வந்திருக்கிற வருகை ஆண்டவர் என்ன செய்கிறார்? அதை முடித்துக்கொண்டு திரும்பவும் வரப்போகிற வருகையிலே தான் ஆண்டவர் செயல்படக்கூடிய காரியங்களை தம்முடைய சீஷர்களுக்கு ஆண்டவர் சொல்லிக் கொண்டே இருந்தார். மேலோட்டமா இந்த விஷயத்தை நான் சொல்லியிருக்கிறேன். இன்னும் தொடர்ந்து நாம் கவனிக்கும் பொழுது ஆண்டவர் பேசுகிற வசனங்கள், உலகத்தின் முடிவு என்று சொன்னவுடனே பூமி அதிர்ச்சி ஏற்படுகிறது, பஞ்சங்கள் ஏற்படுகிறது. வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 24:12 அக்கிரமம் மிகுதியால் ஆவதினால என்ன செய்யப்படுகிறது? அன்பு தனிந்து போகுமா? அக்கிரமம் மிகுதியாகிக் கொண்டே இருக்கிறது. பூமி அதிர்ச்சிகள், பஞ்சங்கள், இப்ப ஏற்பட்ட கொள்ளை நோய்கள் இப்பதான் நடக்குதாங்களே, இப்பதான் இதெல்லாம் நடக்குதா?
கடந்த 600 ஆண்டுகளாக நமக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் எல்லாம் வளர ஆரம்பித்த காலத்திலிருந்து பல இடங்களிலே, பல மக்கள் வாழ்ந்த இடங்களிலே நடந்த சம்பவங்களை 600 ஆண்டுகளுக்குள்ளாக தான் நம்மால புரிந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு நூற்றாண்டுக்கும் சரியாக என்ன செய்கிறதா ஒரு கொள்ளை நோய் வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஆராய்ச்சியாளர்கள், சரித்திரத்தை படித்தவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பூமி அதிர்ச்சி இப்பொழுது நடந்த பூமி அதிர்ச்சி இப்போதான் பயங்கரமா நடக்குது, இப்போதான் சுனாமி வந்து கொண்டிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். இல்லை, பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பல சுனாமிகள் வந்தது, பல பூகம்பங்கள் வந்திருக்கிறது, பல கொள்ளை நோய்கள் வந்திருக்கிறது. அப்ப இப்ப என்ன ஸ்பெஷல்? இப்ப என்ன ஸ்பெஷல் தெரியுங்களா? நமக்கு எல்லா விஷயங்களையும் தெரிய வருது. ஊர்ல அந்த காலங்களில் கம்யூனிகேஷன் அந்த அளவுக்கு இல்லாத ஒரு அந்த நாட்கள்ல 10 இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா ஒரு இடத்துல நடக்கிற பிரச்சனை தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இப்பொழுது 10 இடத்துல நடக்கிற பிரச்சனை, 10 இடத்துல நடக்கிற பிரச்சனையும் எல்லாருக்கும் தெரியுது. 16வது இடத்துல இருக்கிறத உருவாக்கி இவங்களை பிரச்சனை கொண்டு வராங்க. காரணம் என்னவென்றால், இன்றைக்கு இருக்கிற தொலை தொடர்பு என்று சொல்லப்படுகிற இந்த கம்யூனிகேஷன் அதிகமாக இருக்கிறதுனாலே பல காரியங்களை கேள்விப்படுகிறோம். வேதம் சொல்லுகிறது போல, நீங்கள் கேள்விப்படுவீர்கள், நீங்கள் கேள்விப்படுவீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஆனால் ஆண்டவர் உடனே முடிவு உடனே வராது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ முடிவுக்கு இன்னும் நாட்கள் இருக்கு என்பது நாம் புரிந்து கொள்கிறோம். ஆனால் இங்கே சொல்லப்படுகிற முடிவு என்று சொல்லப்படுகிறது, முடிவு உலகத்தின் முடிவு என்று சொல்லப்படுகிறது. எந்த முடிவை காட்டுகிறது? இனிமே இந்த உலகத்தில் மனுஷனே இருக்க முடியாது, மிருக ஜீவன்களே இருக்காது, புல் பூண்டுகள் இருக்காது, மரங்கள் இருக்காது. இதை மனுஷன் வாழ முடியாது இடமாக மாறி நெருப்பால் என்ன செய்து வெந்து உருகி போய் நிலைகிழந்து போய் இந்த பூமி மாற்றப்படும். அந்த முடிவை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறதா? ஆண்டவர் இதை சொன்னாரா? அல்லது சீஷருடைய கேள்வி இதுவா? அல்லது ஆண்டவருடைய வருகை குறித்து ஆண்டவர் பேசுகிறாரே? அப்ப இந்த சம்பவம் நடக்கும் பொழுது ஆண்டவர் வந்து விடுவார். கிழக்கிலிருந்து மேற்கு திசை நோக்கி அந்த இடி முழக்கங்கள், அது என்ன சொல், மின்னல் போகிற அந்த வேகத்தை போல மனுஷகுமாரனுடைய வருகை இருக்கும் என்று சொல்லப்படுகிறதே. அப்ப அந்த சம்பவம் இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட நேரங்களில் நடக்குமா? நம் வேதத்தில் வாசித்தது போல, நம் பார்க்கிறது போல, எருசலேம் இஸ்ரவேல் ஜனத்தை குறித்து ஆண்டவர் இன்னொரு அடையாளத்தை சொல்லுவார். மத்திய 24ஆம் அதிகாரத்தில் அது குறித்து வாசிக்கிறோம். வசந்த காலம் வரும் பொழுது துளிர் விட்டு அந்த மரத்தின் துளிர்களில் எழும்பும் பொழுது நீங்கள் எப்படி வசந்த காலம் வந்து விட்டது என்று அறிந்து கொள்கிறது போல இந்த சம்பவங்கள் நடக்கும் பொழுது என்னுடைய வருகையும் இருக்கும். ஹல்லேலூயா! என்னுடைய வருகையும் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கு 2 காரியத்தை புரிந்து கொள்ளணும். ஒன்று, இயேசு கிறிஸ்து எதற்காக வருகிறார்? இரண்டாவது, இந்த உலகத்தின் முடிவு என்று சொல்லப்படுகிறது எதை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் வருகையினுடைய நோக்கத்தை புரிந்து கொள்வோம் என்றால் இந்த உலகத்தின் முடிவு என்று சொல்லப்படுகிறதுடைய அர்த்தத்தை நம்மால புரிந்து கொள்ள முடியும். திருச்சபைக்கு, அதாவது தம்முடைய சீஷர்களுக்கு, மனவாட்டி சபை என்று சொல்லப்படுகிறவர்களை இந்த காரியங்கள், உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம் என்று சொல்லப்படுகிறவைகள் தீண்டாது சேதப்படுத்த முடியாது. ஆகவேதான் நீங்கள் கலங்காமல் இருங்கள் ஆண்டவர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வேதத்தில் சொல்லி இருக்கிறது போல ஆண்டவர் அக்கிரமம், பாவங்கள், இப்படிப்பட்ட அநியாயங்கள் அதிகமாகும் பொழுது தம்முடைய பரிசுத்தவான்களை, நீதிமான்களை ஆண்டவர் தம்மோடு கூட சேர்த்துக் கொள்கிறாராம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேல் ஆண்டவர் இந்த இடத்திலே ஆண்டவர் பேசும் பொழுது இஸ்ரவேலை தன்னுடைய சிந்தையில கொண்டவராக, இஸ்ரவேல் இழந்து போன, இஸ்ரவேல் விட்டு போன இஸ்ரவேல், இப்படியாக தேவனுடைய வழியில் நடக்க வேண்டிய இஸ்ரவேல் ஜனம் வழி விலகி போன காரணத்தினாலே நடக்க போகிறவைகளை ஆண்டவர் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறார்.
ஆகவே முதல்ல என்ன செய்கிறாங்க? தேவாலயத்திலிருந்து ஆண்டவர் வெளியில வரும் பொழுது அந்த கட்டை இஸ்ரவேல் ஜனத்தினால், யூத ஜனத்தினால் கட்டப்பட்ட அந்த தேவாலயத்தை காண்பித்து எத்தனை அழகாக இருக்கிறது, இந்த கல்லுகள் எத்தனை அழகாக சித்தரித்து அவைகளை என்ன செய்திருக்கிறார்கள், கட்டி வைத்திருக்கிறார்கள் என்று பேசும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு இது தகர்க்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். காரணம் என்ன? இஸ்ரவேல் முதல் வருகையை, ஆண்டவருடைய முதல் வருகையை என்ன செய்ததுங்க? தடுத்து விட்டது என்று பார்க்கிறோம். தான் கிறிஸ்து செய்ய வேண்டிய வேலையை செய்து முடிக்காமலேயே கிறிஸ்து திரும்பி கடந்து போனார். ஆண்டவர் சொல்லுகிறார், அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன், ஆனால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு மனம் இல்லை. நான் போகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். காரணம் என்ன? அத்தனை வேதனையோடு கூட ஆண்டவர் சொன்னதற்கு காரணம், இஸ்ரவேல் செய்ய வேண்டிய விதத்திலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. வந்த மேசியாவை அவர் ஏற்றுக்கொள்ளாததினாலே என்ன செய்யப்பட்டது? இந்த உலகம் 2000 ஆண்டுகளாக இத்தனை பாடுகளுக்குள்ளாக சென்று கொண்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை 2 விதத்தில் இருக்கு. ஒன்று, இங்கே சொல்லப்படுகிற வானத்தில் இருக்கிற மத்திய ஆகாயத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்வாராம்? அங்கு வெளிப்படும் பொழுது, மேகங்கள் நடுவே இறங்கி வரும் பொழுது உலகத்தில் இருக்கிற எல்லோரும் அதை பார்த்து புலம்புவார்களாம். இது அப்படின்னா என்ன வருகைங்க? பகிரங்கமாக ஆண்டவர் வரப்போகிறதை காட்டுகிறது. ஹல்லேலூயா! பகிரங்கமாக ஆண்டவர் இந்த உலகத்திலே வரப்போகிறதை காட்டுகிறது. ஆனால் அதற்கு முன்பாக ஒரு வருகை இருக்கு. அது யாருக்கு தெரியணும் தெரியுங்களா? உங்களுக்கு, எனக்கு மாத்திரம்தான். கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம்தான், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு மாத்திரம்தான். நம்ம அப்பா வராருன்னு ஊரெல்லாம் தம்பட்ட அடிக்க கூடாது. அப்பா வராருன்னு பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் சொல்லணும். யார் பிள்ளைகள், யார் அந்த பரலோகத்திலிருந்து வரக்கூடிய மத்திய ஆகாயத்தில் வெளிப்பட போவதற்கு முன்பாக தம்முடைய மனவாட்டி, தம்முடைய திருச்சபையை ரகசியமாக என்ன அர்த்தங்க? யாருக்கும் தெரியாம ஆண்டவர் வரப்போகிறார். திருடன் வருகிற விதமாக நான் வருவேன். முதல் வருகை ஆண்டவர் இங்க சொல்லும் பொழுது திருடன் வருகிற விதமாக யாருக்கும் தெரியாதுப்பா, யாருக்குமே அது தெரியாது. உனக்கு மாத்திரம்தான் அது தெரியும். நீ எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவனாக நீ இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் அங்கே உணர்த்துகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் தமது ரகசிய வருகையை, திருச்சபையை கொண்டு போற அந்த ரகசிய வருகையை வேதத்திலே ஆண்டவர் தெளிவாக அதை குறிப்பிடாததினாலே, அதாவது இப்படி என்று ஆண்டவர் நேரடியாக சொல்லாததினாலே இன்றைக்கு அநேக ஜனங்கள் ரகசிய வருகையை எதிர்க்கிறார்கள், இல்லை என்று சொல்லுகிறார்கள். காரணம் என்னவென்றால், அவர்களால கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை புரிந்து கொள்ள முடியல. அவர்களால கிறிஸ்து சொன்ன காரியத்தை அவர்களால் புரிந்து கொள்ள முடியல. ஆகவே என்ன செய்கிறார் ஆண்டவர்? இந்த உலகத்தில் தமது மனவாட்டியை, திருச்சபையை, சத்தியத்தில் நடக்கிற திருச்சபையை 2000 ஆண்டுகளாக சத்தியத்தை பின்பற்றி கொண்டு இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற தம்முடைய பிள்ளைகளை, தம்முடைய மக்களை, தம்முடைய மனவாட்டியை இயேசு கிறிஸ்து என்ன செய்வார்? அழைத்து சொல்லும்படியாக அவர் ரகசியமாய் வருகிறார். அவர் வந்து தமது திருச்சபை கொண்டு போன பிறகு இந்த உலகத்திலே இஸ்ரவேல் ஜனத்தினுடைய காரியம் இங்கே துவங்கப்படும். 7 வருடங்கள் இஸ்ரவேல் ஜனம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ராஜ்யத்தினாலும் அவர்கள் ஒடுக்கப்படுவார்கள். வேதம் சொல்லுகிறது, 3 வருஷம் உபத்திரவ காலம், அடுத்த 3 வருஷம் மகா உபத்திரவ காலம். அந்த 7 வருடத்திலே இஸ்ரவேலை இன்றைக்கு எப்படியாக 1-2 நாடுகள் தான் என்ன செய்கிறது? எதிர்த்து நிற்கிறது, எதிர்த்து நின்று அவர்களோடு போரிடுகிறது. ஆனால் அந்த 7 வருஷத்துல உலகத்தில் இருக்கிற எல்லா ராஜ்யமும் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி இஸ்ரவேலிலே உலகத்தினுடைய மக்கள் அநேகரும் எல்லாரும் சேர்ந்து
ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்து அவனை கொண்டு போய் என்ன செய்வார்கள்? எருசலேமின் தேவாலயத்தில், எருசலேமிலே அவனை ஆட்சியிலே அவனை நிற்கும்படியாக கொண்டு போய் நிற்கும் பொழுதுதான் ஆண்டவர் இந்த உலகத்திலே தமது பகிரங்க வருகையை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்பொழுது முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, இயேசுவினுடைய வருகை எதற்கு? இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை எதற்காக என்றால், இந்த உலகத்தை 1000 வருடம் ஆளுகை ஆட்சி செய்யும்படியாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிறார். இந்த உலகத்திலே ஆண்டவருடைய வருகை 2 விதத்தில் இருக்கிறது சொன்ன. ஒன்று, ரகசியமாக தமது மனமாட்டி சபையை ஆண்டவர் எடுத்துக்கொள்ளும்படியாக வருகிறார். அவர் மத்தியாகத்தில் அங்கே இருப்பார், நாம் அவருக்கு எதிர்கொண்டு போவோம். அவர் நம்மை 7 வருடங்கள் என்ன செய்வார்? தமது இடத்திலே வைத்து நம்மை பராமரித்து நம்மை நடத்துவார். அதன் பின்பு 7 வருடம் முடிந்தவுடனே பாழாக்குகிற அருவருப்பு. இஸ்ரவேலுக்கு இதை சொன்னபடியினாலே இஸ்ரவேல் ஜனம் என்ன செய்கிறது என்றால், தங்களுக்கு ஒரு அரசனை, ஒரு ராஜாவை, ஒரு மேசியாவை தேர்ந்தெடுத்து, மேசியா வந்துவிட்டார் என்று என்ன செய்வார்கள்? அவனை கொண்டு போய் அந்த எருசலேமின் தேவாலயத்தில் உட்கார செய்து பலிகளை செலுத்தும் பொழுது இந்த உலகத்திலே ஆண்டவருடைய 2ஆம் வருகை என்று சொல்லப்படுகிற பகிரங்க வருகை வரும். அந்த பாழாக்குகிற அருவருப்பு இஸ்ரவேல் ஜனம் அங்கே கொண்டு போய் நிறுத்தி அவனை தனக்கு அரசனாக, தங்களுக்கு இரட்சகராக, தங்களுக்கு மேசியாவாக தெரிந்து கொண்டிருக்கிற இஸ்ரவேல் ஜனம். அந்த மனுஷன் யார் தெரியுங்களா? அவன் பெயர் தான் அந்தி கிறிஸ்து. அந்த அந்தி கிறிஸ்து என்ன செய்கிறான்? அவன் செய்கிற எல்லாவற்றையும் பார்த்து இஸ்ரவேலில் இருக்கிறவர்கள், வேதத்தை படித்தவர்கள் ஒரு சில பேர் என்ன செய்வார்கள்? அவனை எதிர்ப்பார்களா? அவனை எதிர்க்கும்படியாக போவார்கள். அப்பொழுது நடக்கிற சம்பவத்தை தான் ஆண்டவர் அங்கு காரியங்களை சொல்லுகிறார். அங்கே சில காரியங்கள் அங்கு பேசுகிறதை பார்க்கிறோம். என்ன சொல்லுகிற? 2 பேர் அந்த என்ன செய்வாங்க? எந்திரம் அரைச்சிட்டு இருப்பாங்க, 2 பேர் வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க என்று ஆண்டவர் அங்கே ஊமைகளை, அந்த சம்பவங்களை ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவருடைய வருகை இந்த உலகத்திலே ஆண்டவர் பகிரங்கமாக வருகிறதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? தமது ஆட்சியை, தமது அரசாங்கத்தை இந்த பூமியிலே ஸ்தாபிக்கும்படியாக வருகிறார். அப்படி என்றால் இது நமக்கு தெரியும். 7 வருஷத்துல என்ன நடக்கும் தெரியும். 7 வருஷம் கழிச்சு என்ன நடக்கும், 1000 வருஷம் கழிச்சு என்ன நடக்கும் என்று எல்லாம் நமக்கு தெரியும். இன்றைக்கு இருக்கிற மக்கள் என்ன செய்கிறார்கள்? உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள் ஒரு பக்கத்திலே, இஸ்ரவேல் ஜனம் அங்க என்ன செய்கிறதாம்? தேவாலயத்தை கட்டிவிட்டார்களாம், கட்டும்படியாக அவைகளை செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களாம். இன்னும் அங்கே பலிகளை செலுத்தும்படியாக அங்கே சிகப்பு கிடாரி என்று சொல்லப்படுகிற அந்த மாட்டை அங்கே பலி செலுத்தும் பொழுது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், எப்படி வசந்த காலம் வந்தது என்று புரிந்து கொண்டீர்களோ, இந்த பாழாக்குகிற இந்த காரியம் எருசலேமிலே, இஸ்ரவேலிலே நடக்கும் பொழுது நான் வருவேன் என்று நீங்கள் என்ன செய்யுங்கள்? நினைத்துக் கொள்ளுங்கள் என்று இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் தான் இவைகள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் சொல்லுகிற இந்த வருகை எதற்காக? இந்த உலகத்திலே தமது ஆட்சியை ஸ்தாபிக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். இந்த உலகத்தில் பல பேர் என்ன செய்யறாங்க? பல விஷயங்களை பேசுறாங்க. கிறிஸ்தவன் அரசியல் பேசக்கூடாது, அரசியல் முக்கியம் இல்லை. சமீபத்தில் ஒரு வீடியோ கூட பார்த்தேன். அப்படிதான் சொல்ற, அரசியல் பேசக்கூடாது என்று சொல்லுவார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு எதுக்கு வந்தா தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தது அரசியல் பண்ணதா? அரசியல் பண்ணும்படியாக தான் இயேசு கிறிஸ்து வந்தார். இன்னும் பெரிய விஷயம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், திரும்ப நினைப்பூட்டுகிறேன். இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போனதுக்கு முக்கிய காரணம் தெரியுங்களா? என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போனதற்கு முக்கிய காரணம் என்ன தெரியுங்களா? அரசியல். காரணம் என்னவென்றால், இந்த அவர்கள் இயேசு கிறிஸ்துவை
பின்பற்றுகிற ஜனங்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறார்கள். அவருக்கு சப்போர்ட் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்குது. அவர் பார்த்தா அடுத்த எலெக்ஷன்ல அந்த மனுஷன் என்ன செஞ்சிருவான், அதிகாரியா வந்துடுவான், அரசனை மாறிடுவான், ராஜாவா மாறிடுவான், இந்த அமைச்சரா மாறிடுவான் என்று என்ன செய்தார்கள்? அந்த வேத பாரகன் பரிசேயன் என்ன செய்தான்? நமக்கு வேண்டியது ரோமனுடைய ஆட்சி தான். ஆகவே என்ன செய்தார்கள்? அவனை கொலை செய்யும்படியாக போனார். அந்த மனுஷனை இயேசு கிறிஸ்துவை என்ன செய்தார்கள்? கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்கே சொன்னார்கள் என்று பார்க்கிறோம். பிலாத்து நினைச்சிருந்தானா இயேசு கிறிஸ்துவை விடுதலை பண்ணிருக்கலாம். ஆனா ஏன் பண்ணல தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து விடுதலை பண்ணாம இருந்திருந்தார்னா அவர் அந்த ஆட்சியில உட்கார்ந்து இருக்க முடியாது. அந்த ஆட்சியில் அந்த மனுஷன் தொடர்ந்து இருக்க முடியாது. நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ஏற்படுத்தி அன்னைக்கே பிலாத்து என்ன செஞ்சிருப்பாரு? ரிசைன் பண்ணி போயிருப்பாரு. தன் ஆட்சி போய்விடும், ஜனங்களுக்குள்ளே கலகம் ஏற்படுகிறது என்று சொல்லி என்ன செய்தார்? இரட்சகரை சிலுவையிலே கொன்று போட்டார்கள். ஒரு பக்கத்திலே என்ன செய்யப்படுகிறது? அரசியல் கிறிஸ்துவுக்கு விரோதமாக எழும்பினது. இன்னொரு பக்கத்திலே நியாயப்பிரமாணம், பலிகள், காணிக்கைகள் என்ற பெயரிலே வேத பாரகனும் பரிசேயனும் என்ன செய்தார்கள்? கிறிஸ்துவை அங்கு விரோதித்தார்கள் என்று பார்க்கிறோம். அந்த ரெண்டுக்குரிய காரியத்தை தான் இங்க நம்ம பார்க்கிறோம். ஒன்னு இந்த உலகத்தினுடைய அரசியல், இந்த உலகத்தினுடைய காரியங்கள். இன்னொரு பக்கத்திலே திருச்சபையில் நடக்கிற அட்டூழியங்கள், அக்கிரமங்கள் என்று பார்க்கிறோம். கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகங்கள், கள்ள கிறிஸ்துக்கள் என்று வேதத்தில் சொல்லுகிறார்கள். மாறி மாறி இதை பேசிட்டு இருக்க, கன்ஃபியூஸ் ஆயிடாதுங்க. மாறி மாறி பேசுகிறது. வீட்டில் சென்று இந்த வசனங்களை வாசிச்சு பாருங்க, நிச்சயமாக இவைகள் நமக்கு தெளிவாக புரியும். செய்கிறார்கள் கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகங்கள், கள்ள கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. இன்னைக்கு நீங்களே நானும் நினைக்கிறது போல கள்ள கிறிஸ்துகள் என்ன செய்ய மாட்டாங்க? முகமுடி போட்டுட்டு வரமாட்டாங்க. நான் தான் கள்ள கிறிஸ்து, நான் தான் அந்து கிறிஸ்து, நான் தான் கள்ள போதகன் என்று சொல்லி என்ன செய்ய மாட்டாங்க? நெற்றியில யாரும் பேரை குத்திட்டு வரமாட்டாங்க. இதை இப்படி நாம் பார்ப்போம். நேற்று தினத்தில் இதான் கவனித்து, இதை நாம் இப்படி கவனிப்போம் என்றால் தெளிவா புரியும். கிறிஸ்துவனுடைய உபதேசத்திற்கும் கள்ள கிறிஸ்துவனுடைய உபதேசத்திற்கும் வித்தியாசம் தெரியுங்களா? வித்தியாசம் என்னவென்றால், கிறிஸ்துவனுடைய உபதேசத்திற்கும் கள்ள கிறிஸ்துவனுடைய உபதேசத்திற்கும், போதகத்தின் அதாவது போதகர்களின் உபதேசத்திற்கும் கள்ள போதகர்களின் உபதேசத்திற்கும் வித்தியாசம் என்னவென்றால், போதகர்கள், போதகம் அல்லது கிறிஸ்து என்று சொல்லப்படுகிறது ஒரிஜினல். கள்ள போதகம், கள்ள கிறிஸ்து, கள்ள போதகர்கள் என்று சொல்லப்படுகிறது டூப்ளிகேட். இதுக்கு நமக்கு வித்தியாசம் தெரியுமா? ஒரிஜினலுக்கும் டூப்ளிகேட்டுக்கும் நமக்கு வித்தியாசம் தெரியுங்களா? தெரியுமாங்க? ஒரிஜினலுக்கும் டூப்ளிகேட்டுக்கும் வித்தியாசம் தெரியுமா? தெரியுமா தெரியாதுங்களா? ஒரிஜினலை விட டூப்ளிகேட்டு இன்னும் பயங்கரமா இருக்கும். அதை யூஸ் பண்ண தான் தெரியும் இது ஒரிஜினலா இது டூப்ளிகேட்டா. அதை போலவே கிறிஸ்துவினுடைய உபதேசம் சத்தியம் உள்ளது, உண்மை உள்ளது, அது ஒரிஜினல். அந்த கிறிஸ்துவனுடைய அல்லது கள்ள கிறிஸ்துவனுடைய உபதேசம், கள்ள போதகத்தினுடைய உபதேசங்கள் டூப்ளிகேட். அப்படி என்றால் அவைகளும் என்னவா? நமக்கானவைகள் என்று ஒவ்வொரு மனிதனும் என்ன செய்வான்? அதை பின்பற்றும். ஆகவேதான் சொல்லுகிறார், வஞ்சிக்கப்பட்டு போகாதிருங்கள், ஏமாந்திராத. ஆண்டவர் சொன்ன முதல் வார்த்தை அதுதானே. உம்முடைய வருகைக்கான அடையாளம் என்ன ஆண்டவரே? உம்முடைய வருகைக்கான அடையாளம் என்ன? இந்த உலகத்தினுடைய முடிவுக்கு அடையாளம் என்னன்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், வஞ்சிக்கப்பட்டு போகாதிருங்கள். ஏமாற்றுவார்கள். என்ன? டூப்ளிகேட்டை கொடுத்து ஏமாத்துவான். அவனும் இயேசுன்னு சொல்லுவான், அவனும் என் நாமத்தை பயன்படுத்துவான், ஏதோ கிறிஸ்து இங்க இருக்கிறார் என்று சொல்லுவான். ஆண்டவர் நானும் நைட்டு பேசிட்டு வந்தேன்னு சொல்லுவான். அறைக்குள்ளே, என் அறைக்குள்ளே ஆண்டவர் வந்தார் என்று சொல்லுவான். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் அதை கைதட்டி என்ன செய்கிறார்கள்? கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எந்த உண்மையுள்ள கிறிஸ்தவனும், எந்த சத்தியத்தை அறிந்திருக்கிற கிறிஸ்தவனும்
ஒருவேளை ஆண்டவரே வந்து பேசினா கூட அது வெளியில கூட சொல்ல மாட்டான், சொல்லக்கூடாது. அப்படி யாருங்க இருக்கா? தன் நிமித்தமாக ஒருத்தருக்கு ஜுரம் சரியாயிட்டுனா கூட இன்னைக்கு என்ன செய்யறாங்க, இவர் செபித்து என்ன செய்த ஜுரம் நீங்கினது, வந்து சர்ச்சில் வந்து சாட்சி சொல்லுன்னு கூப்பிடுறாங்க. சாட்சி சொல்லு, சாட்சி சொல்லு, சாட்சி சொல்லு. ஊழியக்காரர் வந்தாரு, ஜெபம் பண்ணாரு, சுகமாச்சு. காரணம் என்ன தெரியுங்களா? இது டூப்ளிகேட். அப்ப சாட்சி சொல்லக்கூடாத பிரதர். சாட்சினாலே பல பேர் என்ன செய்யறாங்க, ரட்சிக்கப்படுறாங்களே. ரட்சிக்கப்படுகிறவன் அவன் என்ன செய்கிறான்? டூப்ளிகேட்டான போலியான உபதேசத்திலே அவன் ரட்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறான். ஆகவேதான் பிரச்சனை வந்தா நிற்க முடியல. அற்புதங்கள் அடையாளங்களை செய்கிறவர் தெய்வம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனா கடவுள் பேரை வைத்து இன்றைக்கு அற்புதங்களும் அடையாளங்களையும் மனிதன் செய்து கொண்டிருக்கிறார். தம்முடைய வார்த்தை நிறைவேற்றும்படியாக, நிலைப்படுத்தும்படியாக, பிரசித்தப்படுத்தும்படியாக ஆண்டவர் அற்புதங்களை அடையாளங்களை செய்வார், அது வேற. ஆனால் இன்றைக்கு தன்னை ஊழியக்காரனாக ஜனங்கள் அங்கீகரிக்க வேண்டும் என்பதற்காக போலியானவைகளை இன்றைக்கு திருச்சபை நடத்தி கொண்டிருக்கிறதே, அவைகள் தான் டூப்ளிகேட். கள்ள போதகம் என்றால் இங்க நீ ஜெபம் பண்ணுன்னு சொல்ற, அங்க ஜெபம் பண்ணாதன்னு சொல்லணும். இங்க நீ பாட்டு பாடுன்னு சொல்ல, அங்க பாட்டு பாடாதன்னு சொல்லணும். அப்படி அல்ல. அங்கே சொல்லுவான், ஆண்டவரை நல்லா ஆராதிங்க, 24 மணி நேரமும் ஆண்டவர் ஆராதிங்க என்று சொல்லுவார்கள். எப்படி வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியும்? அப்ப எப்படி நம்மால எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட் எப்படி தெரியுங்க? நம் உள்ளத்துக்குள்ளே உணர்வுள்ளவனாக ஒரு மனுஷன் வாழ்வான் என்றால், தெய்வத்தை அறிய வேண்டும் என்கிற உணர்வுள்ளவனாக ஒரு மனுஷன் வாழ்வான் என்றால் அவன் யார் தெரியுங்களா? அவன் யார் தெரியுங்களா? தெரிந்து கொள்ளப்பட்டவன். அவன் அதை கண்டுபிடிப்பான், இது ஒரிஜினல், இது டூப்ளிகேட். ஆனால் இவங்க செய்யற அற்புதம் அதிசயங்கள் எப்படி தெரியுங்களா? தெரிந்து கொள்ளப்பட்டவனையும் வஞ்சிக்கப்படத்தக்கதாக கிரியைகள் நடப்பிக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவனையே அப்படி என்றால், தெரிந்து கொள்ளப்படாதவனுடைய நிலை என்ன? தன் உள்ளத்திலே உணர்வுள்ளவனாக, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவனாக இருக்கிறவனை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார், தமக்காக தெரிந்தெடுக்கிறார். அப்பேற்பட்ட தெரிந்தெடுத்தவன் என்ன செய்யணும்? தொடர்ந்து தேவனுடைய சத்தியத்திலே நடப்பதற்கு, வாழ்வதற்கு, வளர்வதற்கு அவன் முயற்சி செய்கிறவனாக இருக்கணும். ஆனால் இன்றைக்கு டூப்ளிகேட் என்ன செய்கிறது தெரியுங்களா? ஒரிஜினலை விட இன்றைக்கு அதிகமாக இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது, தன்னை காட்டிக் கொண்டிருக்கிறது. சைனா தான் அதுக்கு பேர் போனது டூப்ளிகேட்க்கு. ஐபோன் கண்டுபிடிச்சானா, சைனா கண்டுபிடிக்கிற ஐபோனோட மாடல் ஐபோனை விட நல்ல பல பலன் இருக்கும், நல்லா ஒர்க் ஆகும், அதே மாசத்துல புஷ்ஷுன்னு போகும். ஆனால் ஒரிஜினல் என்ன செய்யாதுங்க, பல வருஷம் ஆனாலும் அது நிலைத்து நிற்க. அது போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நீங்களும் நானும் டூப்ளிகேட் இயேசுவை நாம் வணங்கி கொண்டிருந்தோம்னா, டூப்ளிகேட் உபதேசத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், டூப்ளிகேட்டான காரியங்களில் நம்முடைய வாழ்க்கை சபைக்கு நான் சென்று கொண்டிருக்கிறேன் என்றால், ஆண்டவர் சொல்லுவார், நீ யார் என்று எனக்கு தெரியாது, உன்னை நான் அறியவில்லை என்று ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்லுவார். நம்மள மாத்திரம் விசுவாசிகள் மாத்திரம் இல்லைங்க, ஊழியக்காரனை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், நீ யாரப்பா? அவன் சொல்லுவான், ஆண்டவரே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் சொன்னோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பேய்களை விரட்டினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே வியாதிகளை சுகமாக்கணும் அல்லவா என்று சொல்வார்கள். நீ யார் என்று எனக்கு தெரியாது. காரணம் என்ன? நீ டூப்ளிகேட்டை பின்பற்றினவன். டூப்ளிகேட் போனு கொண்டு போய் ஐபோனுடைய சர்வீஸ் சென்டர்ல கொடுத்தீங்கன்னா, இது ஐபோன் போனே கிடையாதுங்க என்று சொல்லுவான். அப்படி போலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ யார் என்று எனக்கு தெரியாது. கள்ள கிறிஸ்துக்கள், கள்ள போதகங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறதே. நீங்க சொல்றாங்க பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு நடனமாக ஆடலாம் என்று சொல்லுகிறார்கள், அது கள்ள உபதேசம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் உண்மை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தா அவங்க சொல்றது என்ன? தாவீது நடனம் ஆடலையா? தாவீது நடனம் ஆடலையா?
அவரை ஆனந்த சத்தத்தோடு களிப்போடு கூட ஆண்டவரை புகழ்ந்து பாடுவேன் என்று சங்கீதங்களிலே நீங்கள் வாசிக்கவில்லையா? இன்றைக்கு இருக்கிற மக்களை கவர்ந்தெழுக்கும்படியாக, வாலிபர்களை கவர்ந்தெழுக்கும்படியாக, தேவனண்டவர்களை சேர்க்கும்படியாக இப்படிப்பட்டவர்களை செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். அப்ப அது ஒரிஜினலா டூப்ளிகேட்டா? கிறிஸ்துவண்டை நடத்துதுங்க, இயேசுவண்டை நடத்துதுங்க. கள்ள உபதேசத்தின் மூலமாக, டூப்ளிகேட்டா இருக்கிற உபதேசத்தின் மூலமாக, டூப்ளிகேட்டா இருக்கிற சபையின் மூலமாக ஒருவன் கடவுளை தேர்ந்தெடுப்பதற்கு, பின்பற்றுவதற்கு அதிலே போவான் என்றால் அவன் போய் சேருகிற இடம் கள்ள கிறிஸ்துவே. இத்தனை பயங்கரம் இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக நீங்கள் நான் இருக்கிறோம். ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, என்னுடைய வருகைக்கான அடையாளம் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்டவைகள் நடந்து கொண்டிருக்கும். கள்ள காரியங்களை கொண்டு வருவார்கள், தீமையானவைகளை கொண்டு வருவார்கள். ஆனா கடைசியில நேரம் வரும் பொழுது யார் உண்மையுள்ளவன், யார் உண்மையற்றவன் என்பதை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துவார். ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் சொல்லி நான் முடிக்கிறேன். கர்த்தருக்கு சித்தம் இருக்கும் என்றால் வருகிற வாரத்தில் இந்த பகுதியை நாம் தொடருவோம். இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை எதற்கு? தேவனுடைய அரசாங்கத்தை, தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில ஸ்தாபிக்கும்படியாக வருகிறார். அப்போ உலகத்தின் முடிவு என்பது, இந்த உலகம் முடிஞ்சிரும், அவ்வளவுதான் முடிஞ்சு, இந்த பூமியில எவனும் வாழ முடியாது என்பது அல்ல. ஆண்டவர் அப்படி சொல்ல வரல. இந்த உலகம், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே தமது ஜீவனை, தமது இரத்தத்தை, தமது சரீரத்தை கிழிக்க ஒப்பு கொடுத்தாரே. காரணம் என்ன தெரியுங்களா? இந்த பூமியை வாழ வைப்பதற்காக மாத்திரமே, அதை முடிப்பதற்காக அல்ல. இது முடிச்சுட்டு இது எல்லாத்தையும் ஓரம் கட்டி பொடலம் என்ன நல்ல கசைக்கு குப்பையில போட்டுட்டு இன்னொரு உலகத்தில் உண்டு பண்ண கடவுள் போல எதை ஆண்டவர் உருவாக்கினாரோ அதை சரிபடுத்தும்படியாகவே ஆண்டவர் இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார். அப்போ உலகம் முடியாது. அப்ப இங்க சொல்ல வருகிறது என்ன? இந்த பூமி முடியாது. அப்ப இங்க சொல்ல வருகிறது என்னவென்றால், இந்த உலகத்தினுடைய ஆட்சி முடிவுக்கு வரும், அதன் பின்பு கிறிஸ்துவனுடைய ஆட்சி துவங்கும். ஹல்லேலூயா. இந்த உலகத்தினுடைய அரசாங்கங்கள், இந்த உலகத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கிற அரசர்கள், அமைச்சர்கள், இவர்கள் மனுஷனுடைய அரசாங்கம் இந்த பூமியிலே நிறுத்தப்படும், முடிவுக்கு வரும். உலகத்தின் முடிவு என்று சொல்லுகிறது. இந்த உலகத்தினுடைய அரசாங்கத்தினுடைய முடிவை ஆண்டவர் இங்கே வெளிப்படுத்துகிறார். ஏன் ஆண்டவர் மத்திய ஆகாயத்தில் வருகிறார்? தாம் கொண்டு போடு, தாம் மனவாட்டி சபை என்று சொல்லப்படுகிற உங்களையும் என்னையும் ஆண்டவர் 7 வருடம் தமது சமூகத்தில் வைத்திருக்கிறாரே. திரும்பி வரும் பொழுது நம்மோடு கூட பரிவாரத்தோடு கூட, ஆரவார சத்தத்தோடு கூட ராஜாதி ராஜா திரும்பி வருகிறாரா? எக்கால துணியோடு கூட ராஜாதி ராஜா திரும்பி வருகிறார். எதற்குங்க? உங்களையும் என்னையும் வைத்து இந்த உலகத்தை ஆளும்படியாக. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த பூமியில வந்து அரசியல் பண்ண போகிறார். 1000 வருஷம் இந்த பூமியை அரசியல் பண்ண போ. அப்போ மனுஷனுடைய அரசாங்கத்திற்கு முடிவு உண்டாக்கப்படும். இன்றைக்கு யார் வந்தாலும் நடக்க மாட்டேங்கிறது, யார் வந்தாலும் சரியாக மாட்டேங்கிறது, யார் வந்தாலும் சரியான ரோடு இல்லையே, யார் வந்தாலும் சரியான தண்ணீர் இல்லை, சரியான மின் வசதி கிடையாது, சரியான ஒரு வாழ்க்கை கிடையாது. ஒரு பிரிட்ஜுக்காக எத்தனை வருடங்கள் நீங்களும் நானும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம். மனுஷனுடைய அரசாட்சிகள், மனுஷனுடைய ஆட்சி இந்த உலகத்திலே ஸ்டாப் பண்ணப்படுகிறது, நிறுத்தப்படுகிறது. அதை தான் உலகத்தின் முடிவு என்று சொல்லுகிறார். இனி இந்த உலகத்தினுடைய அரசாங்கத்திற்கு என்ன இல்லைங்க, வாய்ப்பே கிடையாது. 1000 வருடம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை ஆளுகை செய்யும்படியாக வருகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ரெண்டையும் அங்க கலந்து பேசுறார். அவங்க பிரிச்சு கேட்டாங்க, ஆண்டவர் இங்க ரெண்டையும் மாற்றி மாற்றி பேசுறார். காரணம் என்ன? நான் என்னுடைய வருகை தான் இந்த உலகத்தினுடைய அரசாங்கத்தின் முடிவு. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை தான் இந்த உலகத்தினுடைய அரசாங்கத்தின் முடிவாக இருக்கிறது. அப்ப நீங்களும் நான் என்ன சொல்லணும்? ஆமென். கர்த்தராகிய இயேசுவே சீக்கிரம் வரும்.
சீக்கிரம் வருகிறேன் என்று சொல்லுகிறார். இந்த உலகம் நீதியுள்ள சமாதானம் உள்ள அரசாங்கத்தை, அரசியலை ஜனங்கள் பார்க்க வேண்டும். அந்த 1000 வருஷத்துலாம் சொன்னது போல ஏசாயாவிலே 65ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், 100 வயது சென்று மரிப்பவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவான். ஆண்டவருடைய ஆட்சியில் இன்னும் பல விஷயங்கள் நடக்கும். ஆண்டவருடைய 1000 வருட அரசாட்சியில எல்லா ராஜ்யமும் என்ன செய்யுமா, எல்லா அரசாங்கமும் கடவுளுக்கு இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு இந்தியாவில் நடந்தது இல்லைங்களா, 75 ஆண்டுகள் நினைக்கிறேன் சுதந்திரம் பெற்று. அந்த நேரத்தில் என்ன பண்ணாங்க, எல்லா இந்தியன் அந்த கான்ஸ்டிடியூஷனுக்கு என்ன செய்தாங்க, இந்திய அரசாங்கத்திற்கு எல்லா அரசர்களும் ராஜாக்களும் கொண்டு போய் தங்களின் நாட்டை ஒப்பு கொடுத்தது போல இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ராஜ்யங்களும் எல்லா அரசுகளும் என்ன செய்யும் என்றால் இயேசு கிறிஸ்துவுக்கு தங்களை ஒப்பு கொடுப்பார்களாம். என்னுடைய நாட்டை நீங்க ஆள வேண்டும், என்னுடைய நாட்டை நீர் ஆள வேண்டும், என்னுடைய நாட்டை நீர் ஆள வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு அரசாங்கமும் கிறிஸ்துவுக்கு தன்னை சப்மிட் பண்ணுவாங்க. அங்கேயும் கிறிஸ்துவுக்கு சப்மிட் பண்ணாத அரசாங்கங்கள் இருக்கும். ஆகவே 1000 வருஷம் அதை சரிப்படுத்துவதற்கு ஆண்டவருக்கு தேவை. இந்த உலகத்தை ஆண்டவர் பொற்காலமாக ஆண்டவர் மாற்றுகிறாரா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்ப ஆண்டவருடைய வருகை உலகத்தின் முடிவு. ஆண்டவருடைய வருகை எதற்காக? ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படியாக. உலகத்தின் முடிவு என்பது இந்த மனுஷனுடைய ராஜ்யம் நிறுத்தப்படுவது. ஹல்லேலூயா. எழுந்து நிற்போம், ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நேர்மானாலும் ஒரு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ளும்படியாக நேரத்தை எடுத்துக்கொண்டேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், சரளானவை சமமாகணும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். ஆமென்.